தந்தையே இறைவா சரணம் சரணம் தந்தையே இறைவா சரணம் சரணம் தந்தையே இறைவா சரணம் சரணம் தந்தையே இறைவா சரணம் சரணம் இயேசுவே இறைவா சரணம் சரணம் இயேசுவே இறைவா சரணம் சரணம் இயேசுவே இறைவா சரணம் சரணம் இயேசுவே இறைவா சரணம் சரணம் ஆவியே இறைவா சரணம் சரணம் ஆவியே இறைவா சரணம் சரணம் ஆவியே இறைவா சரணம் சரணம் ஆவியே இறைவா சரணம் சரணம் மூவொரு இறைவா சரணம் சரணம் மூவொரு இறைவா சரணம் சரணம் மூவொரு இறைவா சரணம் சரணம் மூவொரு இறைவா சரணம் சரணம் தந்தையே இறைவா சரணம் சரணம் இயேசுவே இறைவா சரணம் சரணம் ஆவியே இறைவா சரணம் சரணம் மூவொரு இறைவா சரணம் சரணம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, இன்று நாம் மூவரு இறைவனுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். மூன்று விதமான நிலைகளில் தான் அன்பு செய்கின்ற மக்களோடு நெருங்கிய உறவை ஏற்படுத்தி கொண்டு நாமும் அவர்களைப் போல ஒருமித்து வாழ வேண்டும் என்ற அழைப்பை பெறுகின்றோம். அந்த அழைப்பை உணர்ந்தவராக, அந்த அழைப்புக்கு எதிராக நாம் வாழ மறுத்த தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும்.
ஆகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. மனிதர்களின் அறிவை விட கடவுளின் ஞானம் சிறந்தது, உயர்ந்தது. எனவேதான் சாலமோன் அரசர் இஸ்ரேல் மக்களை நல்முறையில் ஆட்சி செய்ய ஞானத்தை இறைவனிடம் கேட்டார். அந்த ஞானம் கடவுள் வழங்கும் கொடை. அது இறைவனிடமிருந்தே வருகின்றது. காரணம், அது இறைவனோடு இருக்கின்றது. கடவுளின் அந்த ஞானமே நம் ஆண்டவர் இயேசு என எடுத்துச் சொல்லும் முதல் வாசகத்தை கேட்போம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 8, இறை வாக்கியங்கள் 22 முதல் 31 முடிய. இறைவனின் ஞானம் கூறுவது, ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார்.
தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மண் துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்தபோது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது, அவர் பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது, மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது, மேன்மையாய் உள்ளது. உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார்? ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது, மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கைப்படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது, மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது, மேன்மையாய் உள்ளது. இரண்டாம் வாசக முன்னுரை. முதல் பெற்றோராகிய ஆதாம் ஏவாளின் பாவத்தினால் கடவுளுக்கும் மனிதனுக்கிடையேயான உறவு குலைந்தது. ஆனால் அந்த உறவினை கிறிஸ்து தன்னுடைய கீழ்ப்படிதலால் சரி செய்தார். அவரே நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கினார். அந்த கிறிஸ்துவை பின்பற்றும் நமக்கு தூய ஆவியாரால் கடவுளின் அன்பு இருக்கின்றது என சொல்லும் புனித பவுலின் வார்த்தைகளை கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 5 இறை வாக்கியங்கள் 1 முதல் 5 முடிய.
சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. திரு தூதர் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. திரு தூதர் யோவான் எழுதிய நற்செய்தி இயல் 16 இறைவாக்கியங்கள் 12 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மூவரு கடவுள் பெருவிழாவில் குடந்தை புனித அலங்கார அன்னை பேராலயத்தின் பெயரால் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைவருக்கும் பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான பெருவிழாவில் மூவொரு கடவுளைப் போல அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற நாமும் நம்மோடு வாழுகின்ற மற்றவரும்
ஒருமித்து வாழ வேண்டும் என சொல்லி வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு உறவுகளை கொண்டு வாழ்கின்றான். ஒரு மனிதனை அவருடைய மகன் அப்பா என்று உறவு கொள்ளுகிறான். அவருடைய மனைவி என்னுடைய கணவன் என்று உறவு கொள்ளுகின்றார். அந்த மனிதனுடைய பெற்றோர் இவன் எங்களுடைய மகன் என்று உறவு ஏற்படுத்தி கொள்ளுகிறார்கள். அந்த மனிதனுடைய பேர குழந்தை எங்களுடைய தாத்தா என்று உறவு ஏற்படுத்தி கொள்ளுகிறது. அதேபோல் அந்த மனிதனுடைய சகோதரன் என் அண்ணன் என்ற உறவு ஏற்படுத்தி கொள்ளுகிறது. அந்த மனிதனுடைய சகோதரி என்னுடைய அண்ணன் என்ற உறவை ஏற்படுத்தி கொள்கிறார். இவருடைய மூத்த சகோதரியை பார்த்து இவர் என்னுடைய தம்பி என்கின்றார். இப்படி ஒரே மனிதன் ஒருவராக இருந்தாலும் மற்றவரோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது தந்தையாக, கணவனாக, மகனாக, சகோதரனாக, சகோதரியாக, பேர குழந்தையாக, தாத்தாவாக என சொல்லி பல்வேறு உறவு நிலைகளை ஒரு மனிதன் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று சொன்னால், நம்மை படைத்து பராமரித்து மீட்டு தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மூவொரு கடவுள் ஒரே கடவுளாக இருக்க முடியாதா என்று தான் இன்றைக்கு நாம் சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் நம்ப ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த மூவொரு கடவுள் தந்தை, மகன், தூய ஆவி பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுளாகவும், புதிய ஏற்பாட்டிலே மகனாகவும், மீட்பராகவும், மெசியாவாகவும், இயேசுவாகவும், இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு பெந்தகோஸ்தே பெருவிழாவிலிருந்து அதே கடவுள் தூய ஆவியாராக நம்மோடு என்றும் இரண்டர கலந்திருக்கிறான் என்பதை நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். திருத்தூதர் பவுல் தன்னுடைய திருமுகங்களை எழுதுகின்ற பொழுதெல்லாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாருடைய நட்புறவும் உங்களோடு இருப்பதாக என சொல்லி இந்த மூவொரு கடவுளும் ஒரே கடவுள் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் நம்பினதை, தன்னுடைய வாழ்க்கையில் தான் அறிவித்ததை மற்றவரும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி தான் அன்பு செய்த மக்களை, தான் தேடிச் நற்செய்தி அறிவித்த மக்களை இந்த மூவொரு கடவுள் பெயரால் வாழ்த்துவதை திருத்துதர் பவுலுடைய ஒவ்வொரு திருமுகத்தினுடைய தொடக்கத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, யாவே கடவுளும் சரி, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனுவர் எடுத்த மெஸ்ஸியா தந்தையாகிய கடவுளின் மகனாக இருந்தாலும் சரி, இன்றும் திரு அவையை வழிநடத்துகின்ற தூய ஆவியாக இருந்தாலும் சரி, மூவரும் மூவொரு காலங்களில் அதே பணியை, அதே வேலையை செய்து கொண்டிருப்பதை விவிலியம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனவே தொடக்கத்திலிருந்து கடைசி வரை பழைய ஏற்பாட்டிலே யாவே கடவுள் தன் மக்கள் மீது கரிசனை கொண்டிருந்தார் என்பதை காயின் ஆபேலை வெட்டி கொலை செய்த பொழுது, இதோ என் மகன் ஆபேலுடைய இரத்தம் என்னை நோக்கி கூக்குரலிடுகிறது என சொல்லி ஒரு துயரத்தில் தனக்கு பிரியமான ஒரு மகன் இறப்பில் தந்தையாக இறைவன் வருத்தப்படுவதை பார்க்கிறோம். விடுதலை பயண நூலில் மொய்சன் வழியாக யாவே கடவுள் சொல்லுகின்ற வார்த்தைகள், என் மக்கள் படும் துன்பங்களை நான் கண்டேன், என் மக்களுடைய அழுகுரலை கேட்டேன், எனவே எகிப்திலிருந்து
பார்வோன் பிடியிலிருந்து என் மக்களை நான் விடுவிக்க விரும்புகிறேன் என சொல்லி மோசேயை தனக்கு பதிலாக மக்களுடைய வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என சொல்லி பணிக்கின்ற யாவே கடவுள். அந்த இஸ்ராயேல் மக்கள் தாகத்தில் தவித்த பொழுது தண்ணீரையும், பசியோடு இருந்த பொழுது அவர்களுக்கு மன்னாவையும் கொடுத்து தான் கரிசனை உள்ளவன், அக்கறை உள்ளவன், துயரத்தை துடைப்பவன், கனிவுள்ளவர் என்பதை யாவே கடவுள் இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் விடுதலை பயன் நூலில் மட்டுமல்ல, அரசர்கள் புத்தகங்கள் இன்னும் மற்ற இறைவாக்கினுடைய புத்தகங்களிலெல்லாம் எந்த அளவுக்கு யாவே கடவுள் அந்த இஸ்ராயேல் மக்களை அன்பு செய்தான், அவர்களுக்கு தந்தையாக இருந்தான், அவருடைய கஷ்டங்களில், துன்பங்களில், வேதனையில் பங்கெடுத்தான், அவருடைய மகிழ்ச்சியில் அவர் அக்களித்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அதே கடவுள் மகனாக உருவெடுத்து மெஸ்ஸியா, இம்மானுவேல் என்று பெயர் எடுத்த பொழுது அந்த மெஸ்ஸியா, இம்மானுவேல் தன்னுடைய வாழ்க்கையில் இம்மக்கள் மீது நான் பரிவு கொள்கிறேன், ஏனென்றால் இவர்கள் இரவு பகலாக என்னை பின் செல்லுகிறார்கள், எனவே அவர்களை பசியோடு அனுப்ப நான் விரும்பவில்லை என சொல்லி அவர்களுக்கு உணவு அளிக்க தன்னுடைய திருத்தூதர்களுக்கு பணிக்கின்றார். அதே போல் கைம்பெண் தன் மகனை இழந்து அழுத பொழுது அந்த அழுகுரல் அந்த இயேசுவை, அந்த கடவுளுடைய மகனை மிகவும் பாதித்தது. அதே போல் தன்னுடைய ஒரே மகள் ஜெபக்கூட தலைவன் இழந்த பொழுது அந்த மகளுடைய இறப்பு இயேசுவை மிகவும் பாதித்தது. அதே போல் தன்னுடைய சீடர்கள் ராஜாமத்தில் கடல் கொந்தளிப்பில் தங்களை காப்பாற்ற வேண்டும், நாங்கள் மடிய போகிறோம் என்று கத்திய பொழுது அபய குரல் எழுப்பிய தன்னுடைய சீடர்களை கடலை கடிந்து கொண்டு அமைதி உருவாக்கி கலங்கி நின்ற அந்த திருத்தூதருடைய வாழ்க்கையிலே கலக்கத்தை போக்கி, அச்சத்தை போக்கி, அமைதி ஏற்படுத்தி இயேசுவை பார்க்கிறோம். அதே போல் நான் உங்களை திக்கற்றவளாக விடமாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய நிலையில் தான் இல்லை என்றால் இந்த திருத்தூதர் எப்படி தபித்து போவார்கள் என்பதை உணர்ந்தவராக அவர்களுக்கு ஏற்று துணையாளரை அனுப்புவேன் என்று சொல்லி தந்தையாகி இறைவன் எவ்வாறு இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் சவுல் வழியாகவும், தாவீது வழியாகவும், சாலமோன் வழியாகவும், இறைவாக்கு இசையா வழியாகவும், இறைவாக்கு எரேமியா வழியாகவும், எசேக்கியேல் வழியாகவும், இப்படி பல்வேறு வகைகளில் அவர்களை வழிநடத்தினாரோ அதே போல தந்தையாகிய கடவுள் தன் மகன் இயேசு வழியாக இந்த மக்களை வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். இவ்வாறு வழிநடத்திய மகன் தனக்கு பின்னால் தன்னுடைய மக்களை திக்கற்றவர்களாக விடாமல் தூய ஆவியை அனுப்பி அந்த தூய ஆவியினுடைய ஆற்றல், வல்லமை அன்று மட்டுமல்ல இன்றும் உலகம் முழுவதும் அவர் மீது நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களுக்கும் ஆவியானவன் பல வரங்களை கொடுத்து வழிநடத்துகின்ற மேலான செயலை நாம் பார்க்கிறோம். அந்த தூய ஆவியானவர் வழியாக இன்றைக்கு அந்த இயேசுவின் நாமத்தில், தந்தையினுடைய நாமத்தில் பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கின்ற பணியையும், நற்செய்தியை நாம் கேட்க மாட்டோமா என்று இயங்குகின்றவர்கள் நற்செய்தியை அறிவித்தும், ஆடையின்றி இருப்பவர்களுக்கு ஆடை கொடுத்தும், உணவின்றி இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்தும், தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தும், நோயிற்றிருப்போரை சுகமாக்கியும், நல்ல தலைவர்களை உருவாக்கி மக்கள் ஆயிரம் ஆடுகள் போல் இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி வழிநடத்துகின்ற தூய ஆவியையும் இன்றைக்கும் நம்முடைய திரு அவையில் நாம் பார்க்கின்றோம். எனவே பெயர்கள் மாறினாலும் மூவரும் ஒருவர் என்பதை தங்களுடைய பணியால், தங்களுடைய செயல்பாட்டால், தங்களுடைய வாக்குறுதியினால் ஒருமித்திருக்கின்ற உண்மையை இப்பெருவிழா வழியாக நாம் அறிந்து கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எவ்வளவு விவிலியத்தின் வழியாக விளக்கம் சொன்னாலும் புரிந்து கொள்ளாத ஒரு மறையுண்மையாக
இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழா நமக்கு இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோம் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. இன்றைய அறிவியல் அறிஞர்கள் கூட அன்றைக்கு புரியாத புதிர்களை தங்களுடைய ஆராய்ச்சியின் வழியாக இன்றைக்கு புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலை பெற்றாலும் இன்னும் அந்த அறிவியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற ஒளியே நாங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோம் என்று சொல்லி யாரும் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது இயற்பியலாக இருக்கட்டும், வேதியியலாக இருக்கட்டும், அல்லது வணிகவியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு புவியீர்ப்பு விசையிலே பல்வேறு உண்மைகள் இன்னும் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே கண்டுபிடிக்க முடியவில்லையே, புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குவதில்லை, நம்பாமல் இருப்பதில்லை. எனவே புரிந்தாலும் புரியாவிட்டாலும் சிலவற்றை, சில அறிவியல் உண்மைகளை ஓரளவுக்கு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுகின்ற நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் நம்புகின்ற புரிந்து கொண்ட அளவுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்வதற்கில்லை. எனவே அத்தகைய வகையில் இந்த மூவரு கடவுள் தங்களுடைய செயல்பாடுகளில் வெவ்வேறாக இருந்தாலும், தங்களுடைய பெயரில் வெவ்வேறவராக இருந்தாலும், ஒரே நபர் ஒரே பணிகளை செய்வதன் வழியாக இந்த மூவரும் ஒருவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அந்த மூவரையும் ஒருமித்து அழைக்கின்ற நாமும் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, சமூக அமைப்பிலும் சரி, நாம் பணி செய்யும் இடங்களிலும் சரி, இந்த மூவரு கடவுளை போல நாமும் ஒருமித்து அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்தவராக அந்த உண்மைக்கு ஏற்ப மூவரு கடவுளுடைய அருளை அதிகமாக நாடுவோம். ஆமீன். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மூவரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்நன்னாளில் மூவரு கடவுளைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருமித்து வாழ
நமக்கும் மற்றவருக்கும் தேவையானதை நம்பிக்கையோடு கேட்போம். எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை முதல் பொது நிலையினர் வரை அனைவரும் ஒற்றுமையின் அடையாளமாக ஒருங்கிணைந்து செயல்பட தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும் உண்மையான கிறிஸ்தவராக எப்போதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடு வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அரசே எம் இறைவா, அடுத்திருப்பவருடன் அன்பும் சுயநலம் இல்லாத சேவை மனம் கொண்டவர்களாகவும் உலகெங்கும் உம் அன்பின் சாட்சிகளாக உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சந்திக்கும் ஏழைகள், இன்னல் உறுவோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோருக்கு தாராளமாக மனம் வந்து உதவிக்கரம் நீட்டவும் நாங்கள் சிறந்த முறையில் பருவமழையை பெற்று வளமுடன் வாழ உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இவை அனைத்தையும் மூவொரு கடவுள் நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாரி வழங்க வேண்டுமென எங்கள் ஆண்டவன் அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மையே சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உம்மையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னையல்லால் ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வே. அன்புக்குரியவர்களே, என்னுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீரிருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆள்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் செருபீன்களும் செராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்கள் இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியினால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிரள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினானில் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவின் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளம் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவரோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியினால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கும் கற்பித்தபடி நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரல உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு தருவதாக. ஆமென். உன்னருகில் நான் இருக்கும் ஒரு நொடி பொழுதும் ஒரு கோடி இன்பங்கள் என் இதயம் பாயும். ஆ கண்ணுக்குள் கருவிழியாய் பார்க்கும் உன் பாசம், மண்ணுக்குள் சிறுவிதையாய் என்னை மாறச் செய்யும். கண்ணுக்குள் கருவிழியாய் பார்க்கும் உன் பாசம், மண்ணுக்குள் சிறுவிதையாய் என்னை மாறச் செய்யும். எனக்குள்ளே மறைந்திருக்கும் உன் இதய பந்தம், எனக்குள்ளே மறைந்திருக்கும் உன் இதய பந்தம், உன்னோடு நான் கொள்ளும் மாறாத சொந்தம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபடற்ற உரிமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்களுக்கு உடல் உள நலனை தருவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மூவொரு கடவுளை போல ஒருமித்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வாழியமும்